நாமக்கல்ல இந்த மலை மேல ஒரு கோட்டை இருக்கு. இந்த கோட்டைய கட்டினது ராமச்சந்திர நாயக்கர் அப்படின்னு கல்வெட்டுகள் சொல்லுது. ஆனாலும் இந்த கோட்டைய பத்தி பேசும்போது ஒரு சில இடங்கள்ல இன்னும் இத மைசூர் மகாராஜாவோட அரசவையில் இருந்த ஒரு அதிகாரியான லக்ஷ்மி நரசையா அப்படிங்கிறவர் கட்டினதாகவும் சொல்றாங்க. இது எல்லாமே நான் கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்த டீடைல்ஸ் தான். கீழே நரசிம்மர் கோயில்ல இருந்து பார்க்கும் போதே அழகான கோட்டை மேல தெரிஞ்சுது. அப்பவே பிரணவ் சொன்னா மிஸ் பண்ணாம இந்த கோட்டையை பார்த்துட்டு தான் நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பூக்கடையில எல்லாம் விசாரிச்சோம், சேஃபா மேல போய் பாக்குறதுன்னு சொல்லிட்டு. உள்ளூர்லயே இருக்கிறதுனால அவங்க அதை பெருசா எடுத்துக்க கிடையாது. ஆனா வெளியூர்ல இருந்து போற நமக்கு அதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசை. எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்ததுனால நாங்க பின்னாடி போனோம். இல்லைன்னா கொஞ்சம் அன்சேஃபான ஏரியா மாதிரி தான் தெரிஞ்சது எங்களுக்கு. கோட்டை வரைக்கும் போகல, முக்கால்வாசி டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அங்கேயே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு திரும்பி வந்துட்டோம். இது மலையோட இன்னொரு சைட்ல இருக்கிற ரங்கநாதர் கோயில். செம கூட்டமா இருந்துச்சா வைகுண்ட ஏகாதசிக்கு. எனக்கு இந்த 2 கோயிலையும் பிடிச்ச விஷயமே என்னன்னா, கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் சாமியை பக்கத்துல இருந்தே தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.